வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய திறன்களை கண்டறிந்து அவர்களுக்கான ஊக்கத்தொகை வழங்குறதுக்கான தேர்வு வரக்கூடிய 7/10/2023 சனிக்கிழமை அன்னைக்கு நடைபெற இருக்குது. 11ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும்தான் இதில் பங்கெடுத்துக்க போகிறாங்க. மாணவ மாணவிகள் தான். அவங்களுக்கான ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு உங்கள் ஹெச்எம் மூலிமா அவங்களுக்கு வந்து சேரும். அப்படி வந்து சேரக்கூடிய ஹால் டிக்கெட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய பெயர் அல்லது டேட் ஆஃப் பர்த் அல்லது இனம் இதில் ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னாலோ அல்லது உங்களுடைய ஃபோட்டோ சரியில்லைனாலோ நீங்கள் அதை ஹெச்எம் மூலிமா சரி பண்ணிக்கலாம். உங்களுடைய பெயர், டேட் ஆஃப் பர்த், இனம் இதையெல்லாம் சுழித்து அதை சரி பண்ணி செகப்பிங்கில் நோட் பண்ணி தரணும் ஹெச்எம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ மாறி இருந்தது அப்படின்னா புதிய ஃபோட்டோ அந்த இடத்துல ஒட்டி அந்த புதிய ஃபோட்டோவில் சைன் பண்ணி பள்ளியோட சீல் வச்சு கொடுக்கணும். இன்னொரு ஃபோட்டோ தேர்வு மைய கண்காணிப்பாளருக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கரெக்ஷன்ஸோடு போகிற ஹால் டிக்கெட்டையும் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹால் டிக்கெட் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் இதையெல்லாம் செக் பண்ணிவிட்டு தேர்வுக்கு நல்ல முறையில் ப்ரிப்பேர் பண்ணி தேர்வை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து அந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் வாங்கணுங்கிறது என்னுடைய ஆசை. தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.